இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஏரியா வந்து எப்படி நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் பிளானர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற சாஃப்ட்வேர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஆட்டோகேட், ஸ்கெட்சப், ரெவிட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளால ஈஸியாக வந்து இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் ட்ரா பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப டைம் சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாக வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கார்டனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம A to Z தெளிவாக வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களால் ஒரு கார்டனை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுற அளவு உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயினாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்து இந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் வித் அ நியூ பிளான் அண்ட் ஓப்பன் மை பிளான். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட பிளான்ஸை வந்து இதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது பிளானை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து ஒரு டைட்டில் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கீழே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அப்படி இருக்கும். நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி. சரிங்களா? ஸோ 1 ஸ்கொயர் ஃபீட் வரும். சரிங்களா? 3, 6, 9 அப்படி இருக்குல்ல, அப்போ 3 அடி, 6 அடி, 9 அடி. சரிங்களா? இதுதான் வந்து இது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஏரியா எவ்வளவோ அந்த அளவு நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம்னா அந்த ஏரியா எவ்வளோன்றதை நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த கிரிட் சைஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மாற்றிக்க போகிறோம். நம்மளோட நீளம் அகலம் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 50 அடி வச்சுக்கிறேன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸ் வந்து இங்கே கட்டாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஃப் ஷீட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து இதுதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி இல்லை என்ன வருதுன்னா ஸ்ட்ரப்ஸ் அண்ட் பிளான்ஸ். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீஸ். அந்த ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ட்ரீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்மால் ட்ரீஸ். ஸோ அதை எடுத்து நம்ம ஜஸ்ட் எப்படி இதில் எடுத்து எப்படி வைக்கிறது அப்படின்னா நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்லார்ஜ் ஆகும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஷீட்டில் வச்சு ஜஸ்ட் இப்படி விட்டிங்கன்னா அது வந்து உட்காந்துரும். சரிங்களா? ஸோ இதனால தான் சொன்னேன் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கார்டன் பிளானர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு அதாவது லீஃபி ட்ரீ சூஸ் பண்ணுறோம். அது சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இங்கே இன்னொரு ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்க்கு வந்து ஒரு லான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்ஜெக்ட்டில் போய்ட்டு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஸ்கொயர் பாக்ஸ். சரிங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரா அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறீங்க. சரிங்களா? இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை வரணும் அப்படின்னா அது வந்து இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்சரை நவுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஃபீட் எவ்வளோ இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அங்கே நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னோட ஏரியா வந்து எந்த பக்கம் போகணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு கிளிக்கு அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இந்த மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏரியா செலக்டட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கர்சர் அது மேலே வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஏரியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி உங்களால் இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ்கேப் டிசைனை வந்து இதில் 3Dயில் வந்து அவுட்புட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே 2Dயில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதை 3Dயில் டைரெக்டாக பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன் வருதுங்களா, இதோட ஏரியா சைஸ் என்ன அப்படின்றத உங்களால் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து இதை மாற்றிக்க முடியும். சரிங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில வந்து கலர் வந்து எனக்கு பிடிக்கல. நான் இந்த கலர வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த கலர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த டிசைனுமே பிடிக்கல, இந்த ஸ்டைலே நல்லா இல்ல அப்படின்னா, நீங்க சேஞ்ச் ஸ்டைல் குடுத்து, உங்களுக்கு புடிச்ச ஒரு ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதில சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து உங்களுக்கு புடிச்ச ஸ்டைல் வந்து உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இதில இருக்கு. சரிங்களா? ஸோ நான் இப்போ இந்த கலர வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாரி ஒரு லான வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போட்டாச்சு. ஸோ இது நம்ம உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த லைன யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொன்னோம். சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கர்வான ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் எப்படி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர் வந்து ஜஸ்ட் நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு, இப்படி கர்சர ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இதில நீங்க என்ன பண்ணணும், உங்களோட நீளம் அகலத்துக்கு தேவையான அளவு வந்து நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா 50x50 சரிங்களா? ஸோ நான் 50x50 ஃபீட் பண்ணிட்டு குடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்துருச்சு. இந்த ஏரியாவ நம்ம என்ன பண்றோம்னா, ட்ராக் பண்ணி நம்மளோட அந்த கிராப் ஷீட்ல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான கலரும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். இத வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு டிசைன் பண்றதுன்ற 3Dல காட்டுறேன் சரிங்களா? ஸோ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 3D அப்படி வியூன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். சரிங்களா? நம்ம சூஸ் பண்ண ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான ஷேப்ப கொண்டது. நம்ம ரியலா எப்படி பார்க்குறோமோ, அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இது பாத்வேக்கு எப்படி, நம்மளோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த மாரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஷார்ட்கட்ஸ யூஸ் பண்ணி இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாரி வந்து இது பண்ணலாம். ஸோ இது எப்படி பார்க்கறது, இது எப்படி மூவ் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஏரோஸ் கிளிக் பண்றது மூலியமா பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இசட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து வியூ ஆகும். அதே எக்ஸ் அனுப்புனீங்கன்னா வந்து எக்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகும். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் டூ ரைட்டு அண்ட் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு அண்ட் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாரியான இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து பழகிடும். ஸோ டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ரைட் சைடு வரும். சரிங்களா? ஸோ மவுஸ வந்துட்டு நீங்க ஜஸ்ட் இப்படி வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ உங்களால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தோட சைஸு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து டிசைன் போயிட்டு, இந்த மரத்தோட சைஸ் பெருசா இருக்குன்னா, நீங்க கிளிக் பண்ணிட்டு அதோட நீளம், அகலம், உயரம். ஸோ இது 3த்தையுமே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நான் அத எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இத வந்து நீங்க பாருங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் லைன் கிட்ட வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த விட்த் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2 ஃபீட் இருந்தா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ சின்னஸா இருக்குன்னு. சரிங்களா? அதே மாரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நீங்க குடுக்குற வேல்யூஸ்க்கு தகுந்த மாரி வந்து அதோட சைஸ வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாரி இருக்கிற ஒவ்வொரு ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான டிசைன்ல நம்ம வச்சு பார்த்து, நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ, அத வந்து நம்ம இதில ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க நெறைய ட்ரீஸ் குடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த மாரி வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில அவைலபிலிட்டி இல்ல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி, அந்த ட்ரீயோட நேம உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ட்ரீஸோட நேம வந்து நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு தேவையான ட்ரீ போட்டு மாத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால லாக் பண்ணிக்க முடியும். லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிடுறேன். ஷோ இன் பிளான்ட் லிஸ்ட் சரிங்களா? ஸோ இந்த பிளான்ட்டோட லிஸ்ட் இதில காட்டிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ இன் ஆட்டோ லேபிள். அதாவது இந்த பிளான்ட் மேல இருக்கிற இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீ நம்ம இங்க என்ன குடுத்துருக்கிறோமோ, அது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இது மூலியமா ஈஸியா வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இத நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதும், இந்த நேம் பேட்ச் வச்ச மாரி நம்மளால 2Dலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா? ஸோ நம்ம எந்த மாதிரியான பிளான்ட்ட வந்து ஃபியூச்சர்ல வந்து வாங்கி சூஸ் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக் இன் பிளேஸ் சரிங்களா? இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அதே இடத்துல செட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நான் மவுஸ் வச்சு இப்ப இழுக்கிறேன். ஆனாலுமே அது வரல. ஆனா இந்த காம்போனன்ட் நம்மளால ஈஸியா வந்து ட்ராக் பண்ண முடியுது. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகாது. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிசைன்ல வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். நம்ம தெரியாத கை வச்சு இழுத்துட்டோம்னா, அதோட சைஸ் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு சேஃப்டி பர்ப்பஸ்க்கு நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோ பிளான்ட் டீடைல்ஸ்க்கு நம்ம இத கிளிக் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட்ட பத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா, இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு சிலது குடுத்துருக்காங்க. இந்த மாரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ நம்ம தேவைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ட்ரீஸ் பார்த்தோம். சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு ஸ்ரப்ஸ் இருக்கு. புதர் செடிகள். சரிங்களா? ஸ்மால் ஸ்ரப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டு 3D வியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரப்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வச்ச ஸ்ரப்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்ல நம்ம இங்க வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தெரியுது. சரிங்களா? ஸோ இதான் நம்ம வச்சிருக்க இந்த ஸ்ரப்ஸ். சரிங்களா?
நீங்கள் மவுஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து இந்த மாதிரி பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் டிசைன் போகிறோம். டிசைன் போயிட்டு இன்னொரு டூலை யூஸ் பண்ணி பார்க்குறோம், ஃப்ளார்ஸ் சரிங்களா. ஃப்ளாரில் ஒன்று சரிங்களா. ஸோ அதே இடத்துல நான் பக்கத்தில் வச்சு காட்டுறவங்களுக்கு மறுபடியும் 3D வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாரோட இது வந்து தெரியும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ளாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கவர் சரிங்களா. கிரவுண்ட் கவர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாத்வே இல்லை இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேணும். ஸோ பிளான்ட்டோட இது என்ன இருக்கும், ஒரு 2 feet இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 2x2ல வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூவில் அதை பார்க்குறோம் சரிங்களா. இந்த கிரவுண்ட் கவர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம வச்ச கிரவுண்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா, அது பார்த்தா தெரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பிளான்ட்டு அந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான வியூ வந்து நம்மளை பார்க்கலாம். ஸோ நம்ம வச்ச அந்த ஃப்ளார். ஸோ மறுபடியும் டிசைன் போகிறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ரவுண்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னா வேரியஸ் ஷேப்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண தெரியும், உங்களுக்கு நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் கவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குது. பில்டிங்ஸில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம், இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி வைக்கிறதால இங்கே 3D வியூக்காக வைக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் இதோட சைஸ் அண்ட் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து நான் ஒரு 5 feet வைக்கிறேன். அண்ட் லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா 5 feet வைக்கிறேன் சரிங்களா. 5 feet வச்சுட்டு கலர் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் கலரை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். அண்ட் செகண்ட் கலர்ன்றது கீழே இருக்கிற அந்த சுவரோட கலரு, அதையுமே நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு கிரேவாக வந்து கிளிக் பண்ணிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 3D வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த இதில் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து அழகாக தெரியும் சரிங்களா. ஸோ நம்ம கொடுத்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிசைன் போகிறோம். மறுபடியும் போயிட்டு நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இது சரிங்களா. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் இதே ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்வேஸ் சரிங்களா. ஸோ பாத்வேன்றது என்னென்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறோம், அதே இடத்துல ஃபீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பாத்வே வந்து ரொம்ப லென்த்தாக வேணும். ஸோ இந்த இடத்துல லென்த்தாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து குறைக்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து ஒரு 3 feet இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிட் பண்ணிட்டு இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வச்சிருக்கிற அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து சைஸ் மாறணும் அப்படின்னா நான் ஸோ இந்த சைடு 3யும் இந்த சைடு 10 வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ மாறிடுச்சு. இதை நான் ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 3D வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாத்வே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, நான் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, பிரிக்ஸில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இதையும் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கார்டன் ஃபர்னிச்சர்ஸ். நம்ம இந்த கார்டன் ஃபர்னிச்சர்ஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் 4 seats அண்ட் ஸ்கொயர் டிம்பர் இருக்கிற மாதிரி ஒரு டேபிளை சூஸ் பண்ணுறேன். அந்த டேபிளை வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம 3D வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து செட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா டிசைன் போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கார்டன் ஃபர்னிச்சருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா வால்ஸ் அண்ட் ஃபென்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம வந்து சுற்றி வந்து நம்மளுடைய கார்டனில் ஸ்கேப் பண்ணுற ஏரியாவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபென்ஸ் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இப்போ அதை வந்து ஃபீட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்பர் ஃபென்ஸ் இருக்கலாம், இல்லை போஸ்ட் இருக்கலாம், வால் இருக்கலாம். ஸோ நான் வால் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வால் சூஸ் பண்ணிட்டு நம்மளோட நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வால் இருக்குது, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 feet, ஹைட் 3 இருக்குது. நான் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 5 feet வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டைல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மாற்றி இந்த மாதிரி ஒரு இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டைல் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த வால் வந்து வியூ எப்படி இருக்கணும், செங்கல்ல வச்ச மாதிரி இருக்கணுமா, இல்லை கற்களை வச்சு பண்ண மாதிரி இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டாலாக இருக்கணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ஒன்றுத்தையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானபடி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 3D வியூவில் நம்ம வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம சூஸ் பண்ண வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சரிங்களா. ஸோ
ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா இங்கே மாற்றிக்க முடியும். அதாவது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சில இதெல்லாம் வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க ஒரு சின்ன ஆப்ஷன் இங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இதோட லென்த் எல்லாம் மாற்றிக்கலாம். டிசைன் போய்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூல்ஸ் அண்ட் பவுல்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து மேக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுன்றது எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கிட்னி ஷேப் இருக்குது ஸ்விம்மிங் பூல். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபீட் பண்ணிட்டேன். இதோட நான் வந்து இது சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். ஒரு 12 ஃபீட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஒரு 10 ஃபீட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிட்டு 3D கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே காற்றுல ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் டிசைன் பண்ண போகிறோம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில காம்பனன்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து அது ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி லேடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேடரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிசைன் போய்ட்டு 3D வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இது அரேஞ்ச்மெண்ட் சரியில்லைனா மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் போயிட்டு ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. மறுபடியும் 3D வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் வந்து டிசைன் பண்ண போகிறோம். டிசைனில் போயிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃப்ரூட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன ட்ரீ வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள் ட்ரீ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டுக்கு என்ன டிசைன் பண்ண போகிறோம், என்ன ட்ரீ வந்து யூஸ் பண்ணுவோம், பனானா ட்ரீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வைக்கலாம் சரிங்களா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம 3D வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3D வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பிள் ட்ரீ அந்த பனானா ட்ரீ வந்து உங்களுக்கு இதாகும் சரிங்களா. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் போகிறோம். டிசைன் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்டன் டிசைன், அதாவது வெஜிடபிள் கார்டன் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் இருக்கும். நீங்கள் ஆட் வெஜிடபிள் பெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெட் ஃபார்ம் ஆகும். இந்த பெட்டில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா. இப்படி ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் சரிங்களா. அந்த பிளான்ட்டோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 3D வியூ கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும் அது வந்து எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சரிங்களா. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து தெரியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசைன் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் வந்து வெஜிடபிள்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹெர்பல் அண்ட் பிளான்ட் பாட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒன்றுத்தையும் ஆட் பண்ணி இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அவுட்டோர் ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்ச் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஆர்ச்சை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3D வியூவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை நம்ம இங்கே வந்து ஆர்ச் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு தேவையான லைட்ஸ், ஸோ லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஜஸ்ட் லைட் கிளிக் பண்ணி டிசைன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 3D வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இந்த லைட்டோட எஃபெக்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஸ்கை இருக்குங்களா, இந்த ஸ்கையில் வந்து இந்த ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிசைன் போகிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற காம்பனன்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்விமிங் பூல் பக்கத்தில் நம்ம ஒரு அம்பர்லா செட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸு லென்த்து தேவைன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டிசைன் போகிறீங்க. மறுபடியும் போயிட்டு
அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து இரிகேஷன்றது பார்த்தீங்கன்னா நம்ம லான் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இரிகேஷன் மாதிரி ஏதாவது செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர் சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து மை ஆப்ஜெக்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம எதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து இதில் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்துருவோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸில் போகலாம். டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டன் பெட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வால்ஸு அதுவுமே அதில் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தாச்சு சரிங்களா. பால்விங் அதாவது இது பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த மாதிரி டிசைன்ஸு சர்க்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்கொயர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏரியா எந்த மாதிரி வேணும் அப்படின்றத இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஏரியாவில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா இல்லை ஸ்கொயர் ரெண்டில் ஏதாவது இந்த இடத்துல ட்ரா ஸ்கொயர் யூஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் வச்சு ட்ராக் பண்ணி என்லார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம 3D வியூவில் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வந்து. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் லானாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்வே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகிறீங்க. நெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பாத்வே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது. ட்ராவல்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் கீழே பாத்வேக்கு யூஸ் பண்ணுறது தான். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படி நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் ஏரியா ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேட் ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் லைன்ஸ் சரிங்களா. ஸோ ஏதாவது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டைல்ஸ் தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஞ்சு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுன்றது எல்லாமே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் முன்ன யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம டேரெக்டாக இது பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ஸ் இல்லை ட்ரா ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து இந்த இடத்துல பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இங்கே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெரிய சர்க்கிள் வரும் சரிங்களா. ஸோ நான் அது இந்த இடத்துல ஃபீட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணிட்டு 3D வியூ பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்களா. ஸோ நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து நம்ம அந்த டூல்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சுருக்க டிசைன் சரிங்களா. ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் அண்ட் மைனஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகும். அண்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்லார்ஜ் ஆகும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கீழே ட்ராக் பண்ணி நீங்கள் இந்த டிசைனை பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த அவுட்புட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஓகே 3D கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3Dயில் வந்து வியூ ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெரிய நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால பிளான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது சரிங்களா. ஸோ இந்த பிளான் பில்ட் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் சேம் கீஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்டி அண்ட் இசட் அமுத்துனா ஒரு டாப் வியூ வந்து கிளிக் ஆகும். அண்ட் மவுஸை நம்ம கிளிக் பண்ணும்போது சேம் டைமில் வந்து நம்மளால் வியூ வந்து பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம் சரிங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன விடுபட்டு போயிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம வந்து அகைன் 1 செகண்ட் பார்த்துடலாம் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சரிங்களா. இதுதான் வந்து ஓவரால் அவுட்புட்டு. ஸோ இந்த ஓவரால் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு சரிங்களா. ஸோ என்ட்ரன்ஸ் கேட் வந்து நம்ம 10 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி காருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஜஸ்ட் இதே மாதிரி வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் நம்ம போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வியூ வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு 2Dயில் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேணும்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஆட் பண்ணல, நம்ம ஜஸ்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சரிங்களா. இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கார்டன் இதை வந்து நம்ம வந்து மேக் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீட்டை சுற்றி வந்து
ஒரு ஃப்ளவரிங் ட்ரீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் சைடு ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஈவனான ஒரு இதில் வந்து ட்ரீஸ் வந்து ஒரு விதமான ஃப்ளாரிங் ட்ரீஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம வந்து வுட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு கேட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு சின்ன கேட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேட் இதில் இருக்கும் சரிங்களா. ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃபீல் வந்து வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, அதாவது உள்ளே மூடி இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு கார் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இமேஜினரி இதெல்லாம் நம்மளால் வந்து இதை க்ரியேட் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெளியே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி வெளியே வரலாம். ஸோ இந்த பாத்வேல வந்து ஸோ ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நம்ம வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ தெரியும். ஸோ நம்மளால் ஃப்ளோரோட டிசைன்ஸ்மே வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். ஆர்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம் ட்ரீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்விம்மிங் பூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால இங்கே இருக்கிற லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாம் வெரைட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து கிராவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடர் சரிங்களா. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் என்வரன்மெண்ட்டுக்கு இங்கே வந்து சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா அண்ட் 2 சீட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைக் லோட்டஸ் அந்த மாதிரி இது பண்ணி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம அந்த யூஸ் பண்ண அந்த கிரிட் மாதிரி இருக்கிற அந்த பாத் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பாத் பேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லான், அப்புறம் இங்கே பாத் பேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ட்ரீஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து இங்கே கிரியேட் பண்ணி. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எப்படி வாட்டரில் இது பண்ணோமோ அதே மாதிரி வந்து இந்த ஃபீல் வந்து இங்கே கொண்டு வர முடியும் சரிங்களா. ஸோ பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குற மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பெரிய ட்ரீயும் அதுக்கப்புறம் சின்னசு அதுக்கப்புறம் சின்னசு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைஸ் வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெசிபோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த ஃப்ளாரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வுட்டர்ஸான பெஞ்சஸ் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அது வியூ பாயிண்ட்டு சரிங்களா. ஸோ இந்த பெரிய லான்ல இது இங்கே வந்து டோப்பேரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான டிசைனில் நம்ம வந்து ஒரு அனிமல்ஸோ அந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா. லேண்ட்ஸ்கேப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த டிசைனை பண்ணுறதுக்கு சரிங்களா. எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஜஸ்ட் நீங்கள் கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பிளான் சரிங்களா. ஜஸ்ட் நீங்கள் சேவ் பிளான் கொடுத்தீங்கன்னா பிளான் வந்து சேவ் ஆகிடும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் பி சரிங்களா. இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் வரும் சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம் இந்த ட்ரீயோட நேம்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதோட அவுட்லைன்ஸும் நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷீட்டை வந்து எனக்கு ஒரு 10 பீஸாக கட் பண்ணி ஒவ்வொன்றும் ஜூம் பண்ண மாதிரி எனக்கு பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது எப்படின்னா பிரிண்ட் பிளான் ஓவர் மல்டிபிள் பேஜஸ், அதாவது ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பிளானு இந்த மாதிரி பலவிதமானது வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதையே 10 பீஸாக போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த இமேஜை வந்து இமேஜாக வந்து அதை மாற்றிக்கலாம். உங்களால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ சேவ் பண்ண காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்குது சரிங்களா. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நம்மளுக்கு வந்து அழகாக வந்து பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் வந்து அவுட்புட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.